ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கிங். இந்த வீடியோவில் மைன்கிராஃப்ட் சர்வைவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி போயிடலாம். ஃபஸ்ட்டு நியூக்குள்ளே போய் சர்வைவல் கிரியேட் வேல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் ஒரு புது வேல் கிடச்சிருக்கு. இந்த வேலை என்னப்பா இது, இந்த வேலை பிடிக்கவே இல்லையே. சரி ஃப்ளோட் பண்ணாமல் தனிக்குள்ளே போயிட்டு இருக்குது அதுக்குள்ளே நம்ம பார்த்து நிறைய ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் நம்ம வேலை. இப்போ எவ்வளோ உட் இருக்குதுன்னு பார்க்கலாம். 4 உட்டு தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் 10 கொஞ்சம் டைப் பண்ணிக்கலாம். 10 தான் பார்க்குறோம். கொஞ்சம் போன் இப்போ ஃபஸ்ட்டு வந்தோடனே கிராஃப்டிங் டேபிள் அப்பா வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் உனக்கு ஓப்பன் ஆகும். அதில் 4 மல்டிப்ளை 4ன்னா இந்த விட்டு கொஞ்சம் கடியும் 20 இருக்குது. ஆனால் ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். இப்போ போட்டு கீழே போட்டு நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். அப்போ ஒரு உடன் பிக்காக்ஸ், அப்புறம் உடன் ஆக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு தேவையான பீஸ் இவ்வளோதான். ஒன்று ஆடு தேடி போகலாம். கூட இந்த ஆக்ஸ்லாம் வச்சுருவாங்க. நம்மளுக்கு வந்து ஆடு தேவை. ஆடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும். ஏன் ஃபிளிண்ட் இருக்குது, சூப்பரு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது நீங்கள் வேணும்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆரோ செய்ய வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடு தேர போய் 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 நம்மளே கலைச்சிடுவோம் கைஸ். இதோ ஓசனாக இருக்குதா, நம்ம இந்த டிசிஷன் வைஸ் போகலாம். இந்த டிசிஷன் தான் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. எங்கே ஃபாரஸ்ட் இல்லாமல் தான் நல்லா கிடைக்கும். ஐயோ கிடைக்க மாட்டேங்குது கைஸ். அதாவது இருட்டாயிடுச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். நம்மளுக்கு இங்கே டெசர்ட் மாதிரி என்னமோ இருக்குது. நம்மளுக்கு அது இப்போ தேவையில்லை. ஃபியூச்சர் எபிசோட்ஸ் அப்படி நிறைய எபிசோட் இனிமேலெல்லாம் வந்துட்டுருக்கும். அந்த எபிசோட்ஸ் வேணால் அங்கே டெசர்ட்டில் போய் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஆடு தேடி போகணும். உடன் ஆக்ஸ் எடுத்துக்கலாம். இவ்வளோ தூரம் வந்தாச்சுங்க. ஒரு ஆடு கூட என் கண்ணுக்கு தெரியல. சரி அந்த கிடைக்குதா இல்லையோன்னு தெரியல. கிடைச்சதுன்னா பெட்டர். இதுங்க டூ நாட் டிஸ்டர்ப் போட்டிங்கன்னா யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே இது போயிடலாம். இங்கே ஏதாச்சும் ஆடு கிடச்சிருக்குதா? சுகர் கேன் கிடச்சிருக்குங்க. எடுத்துக்கலாமா? வேணாம் கைஸ், நம்மளுக்கு இப்போதைக்கு ஆடு தேவை. ஆனால் தூரத்துக்கு எந்த ஆடுமே காணுமே. அப்போ இந்த நைட்டு நம்மளுக்கு சாவுது. எந்த வேலை போனாலும் இதே மாதிரி இருக்குது. 2-3 வேலை மட்டும்தான் ஆடு ப்ராப்பராக கிடைக்குது. எவ்வளோ வாட்டரை ட்ராவல் பண்ணுவது. நம்ம இதோட 3 வாட்டரை ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். குட்லாம் நம்ம 3 ஓஷன் எப்படி ட்ராவல் பண்ணுவோம்னு கற்றுக்கிட்டோம். அப்புறம் ஈஸி ஆகலாம். சரி இப்போ வந்தாச்சு. இங்கே பிளெயின் ஏரியாஸாக இது இருக்குது. இங்கே ஆடு கிடைச்சிருக்கு. மோர் சான்சஸ் காய்ஸ். ஒரு ஆடு கிடைச்சிருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. ஆடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஊல் கிடைக்கும். ஊல் நம்மளுக்கு தேவை. ஒரு கிரே ஊலா நம்மளுக்கு ஆடு கூட்டமே இருக்குதுங்க காய்ஸ். நம்மளுக்கு லக்கி இங்கே வந்தது. நம்மளுக்கு நிறைய ஊல்ஸாக இருக்குது. இவன் போய் சொல்லி சாப்பிட்டும். இவனும்
லட்சியம் முடிஞ்சிச்சு. எதுக்கும் கொண்டுலாமே, நமக்கு நிறைய நம்மளுக்கு இப்போ 2 எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஃபுட் எவ்வளோ 8 இருக்குதுங்க. ஓகே, திஸ் இஸ் ஓகே. ஓகேம்மா இதான். சரி, நம்ம அந்த மவுண்டைன் ரேஞ்சுக்கு போகலாமாங்க? எனக்கு தெரிஞ்சு அந்த மவுண்டைன் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலி அந்த மவுண்டைனு. சரி, பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். நடந்துட்டு போனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். நம்மளுக்கு இன்னும் ஸ்டோன் மைனிங் இருக்குதுங்க. இது ஸ்டோன் மைனிங் ஃபீஸ் இருக்குங்க. நம்மளுக்கு இவன் வந்து 7 கிராவல் இருக்குதுல்ல. ஓகே, ஜம்பர் கொடுத்துருவேன். ஜம்பர் கொடுத்துருவேன். பார்த்தீங்களா காய்ஸ், நம்மளுக்கு இங்கே வந்துட்டோம். இங்கே ஒன்று வச்சுட்டு, ஐயோ ஆமாங்க காய்ஸ், நான் மறந்தே போயிட்டேன். அப்படின்னா இந்த மாதிரி வரும் காய்ஸ். சிந்தாப்பொடி நிறைய இருக்குது. இப்படி போகணும். ஐயோ நம்ம வேறு போய் இப்படி போகணும். இந்த மவுண்டைன் மட்டும் கிளைம் பண்ணிட்டா ஐயோ கீழே விழுந்து போகிறோம். அப்போ ரொம்ப கஷ்டம் காய்ஸ். மேலே பாருங்கள், இங்கே ஒரு பிளாக் இருக்குது. அப்புறம் இந்த பிளாக் நோண்ட வேண்டியது இருக்குது. ஐயோ காய்ஸ், லேண்ட் வந்து லேண்ட் ஆயிட்டோம். சரி, இப்போ மேலே போயிடலாம். நம்ம இல்லை இல்லை ஐயோ இப்படி தான் பண்ணணுங்க. மேலே ஏறிடு. ஐயோ நம்ம எங்கேப்பா வந்தோம்? வந்த ரூட்டு காணுமே. வந்த ரூட்டு அங்கே இருக்குதுங்க காய்ஸ். நம்ம மறந்தே போயிட்டோம். இதான் நம்ம வந்தோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க. சரி, இங்கே ஒரு ஜம்ப் பண்ணி இங்கே மேலே போயிடுச்சோமா? இல்லை, போகணுங்க. இங்கே ஜம்ப் பண்ணி ஏறிங்க. சரி, இதோட இந்த எபிசோட் முடிக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் வேணாம் கைஸ், நீங்கள்லாம் ஒத்துக்க மாட்டீங்க. இதே கிராஃப்டிங் டேபிள் இங்கே போடுங்க. வூட் பிளாங்க்ஸ் நம்மளுக்கு இப்போ தேவை. ஸோ வூட் பிளாங்க்ஸ் இருக்காதீங்க. இருக்குமே, நம்மளுக்கு அந்த வேலை போய்ட்டு ஆகணும் மாட்டேங்குதுங்க. அவ்வளோதான், இந்த எபிசோட் போயே முடிக்கலாம். ஹங்கர் பாகாவே கொடியுங்க. ஹங்கர் பாக மட்டும் கொடுந்துச்சுன்னா அப்போ டக்கு 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 டக்குன்னு நம்மளோட லைஃப் போயிடும். இப்படிதாங்க நம்ம மேலே சூப்பரு. நம்ம மேலே ஏறிட்டே இருக்கிறோம்ங்க. இங்கே பாருங்க, இந்த சிக்கனு சூப்பரு எனக்கு தேவை. ஐயோ கிராஃப்டிங் டேபிள் போயிட்டுங்க. சூப்பருங்க. நம்மளுக்கு ஒரு ஃபெதர் மட்டும் கிடச்சிருக்கும். சாப்பாடு கிடச்சிருக்கான்னு பார்க்குறேங்க.
மறக்காம கிராஃப்டிங் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சூப்பருங்க. இந்த இதுக்காக போகுது. சரி நம்ம தூங்கி இங்கே இருந்துங்க. இந்த கிராஃப்டிங் டேபிள் எங்கே போச்சுன்னு தெரியல. இங்கே தான் இருக்குது. கிராஃப்டிங் டேபிள் பண்ணி ஒரு பெட்டை பண்ணி இங்கே போட்டு விடுங்க. போய் தூங்கிடலாம். இப்படி தான் நம்ம 3 உடை எடுத்துட்டோம். இப்போ இதை மைண்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப தான் போகிறோம். பிக்காக்ஸ் உள்ள இருக்குதுல்ல, மறந்தா போயிட்டேன்ப்பா. இது என்னப்பா 3 கட்டு இருக்குது. சரி முடிய போதுங்க. இப்போ அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். சரி இந்த விட்டு கொஞ்சம் லைட் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய். அம்மாடி என்னப்பா இது ஃபுட்டு தாங்க முடியல. சரி ஹங்கர் பார் வேறு ஒரு டக்குன்னு குழந்தைட்டே இருக்குங்க. உடன் பிக்கர்ஸ் எடுத்து ஹங்கர் பார் குழந்தைக்கு ஸோ நான் வந்து சர்வீஸ் பண்ண தயாரிச்சு அது இந்த பார்த்துட்டு போயெல்லாம் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஹங்கர் பார் குழந்தைட்டே இருக்கு. இந்த மாதிரி கீழே விழுந்தீங்கன்னா உள்ளே போங்க. இந்த பிளாக் வந்துருச்சுங்க. இந்த மாதிரி தான் கீழே இறங்கிட்டு 1 2 3 4 5 6 தான் இருக்குது. 7 8 எங்கே போகணும். 8 9 இருக்கு. இன்னும் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. போதும் கைஸ். இப்போ நமக்கு இந்த ஸ்டோன்ஸ் நமக்கு போதும். இப்போ மேலே போயிடலாம். நம்ம கிராஃப்டிங் டேபிள் எங்கே? இந்த கிராஃப்டிங் டேபிள் வச்சு இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்னஸ்னு ஒன்று வரும். அதை கிராஃப்ட் பண்ணி இங்கே போட்டு இங்கே ஃபியூவல் போட்டிங்கன்னா ஏதாவது குக்க ஆரம்பிச்சிடும். இந்த குக்கை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பசியில் போயிடும். ஹங்கர் பார் குறைஞ்சிரும். அப்புறம் டேமேஜ் ஆனாலும் கொஞ்சம் ஹீல் ஆகும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இங்கே இது 2 இடம் போட்டுடலாம். இதில் வந்து எனக்கு உடன் பிக்காஸ் இப்போ தேவையில்லை. உடன் ஆக்ஸு போடலாம், பார்க்கலாம். உடன் பிக்காஸ் தேவையில்லை. சரி இப்போ உடன் பிக்காஸ் 2ன்னா காய மாட்டேக்குது. ஐயோங்க. சரி உடன் ஆக்ஸும் போட்டோம். எடுத்துக்கோங்க, இது எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கினேன். சரி கிராஃப்டிங் டேபிள் வச்சு ஒரு 2 ஸ்டிக்ஸ் தான் பண்ண முடியும். இல்லை ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். ஒரு ஆக்ஸ் தான், ஒரு ஆக்ஸும் இருக்குது. ஒரு ஆக்ஸ் ஒரு பிக்காக்ஸ் செஞ்சாச்சு. சரி இப்போ ஹங்கர் பார் குறைக்கிறதுக்கு சாப்பிட்ருவீங்க. அப்புறம் ஹங்கர் பாரும் ஃபுல்லாயிரும். அப்போ டேமேஜ் எடுத்தாலும் கொஞ்சம் டேமேஜை குறைக்கும். இங்கே பாருங்க கைஸ். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து குதிக்கும்போது இங்கே போயிடுச்சு. இல்லைங்க கைஸ், நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே போய்க்கலாம். நம்ம ஆழமாக டிக் பண்ணிக்கலாம் கைஸ். இங்கிருந்து விழுக போகிறோம். இப்போ விழுந்தது குறையாங்க கைஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது ஏற மாட்டுக்குது. ஏறிச்சுங்க கைஸ். ஹங்கர் பார் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதே மாதிரி அதுவும் ஒரு வீக்னஸ் வேறு. கைஸ் இந்த எபிசோடு இதோட முடியுது. இங்கே பார்த்து வச்சுக்கோங்க. நிழல் வேறு இருக்குதா? ஓகே, ஒரு பெட்டை வேறு கீழே போட்டுடலாம். ஏன்னா எதுக்கும் நைட் ஆகிடுச்சுன்னா எடுத்தோன்னே தூங்குறதுக்கு இது வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இது கொடுத்தீங்கன்னா குட்டு தைட்டி விடும். அதை கொடுத்துருங்க. இதில் வந்து இதை கொடுத்தீங்கன்னா போகும். சரி இதோட அதே மாதிரி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்
பண்ணாத அடுத்த வீடியோவும் வரும். சரி, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.